அனைத்து சர்வசக்திக்கு வணக்கம். காரக ஜோதிடம், அரியலூர், எல்லாம் அவன் துணை. திருஞான சம்பந்த ஜோதிடர். இந்த என்கிறது என்னன்னா, எப்படி இப்படி ஜாதகத்துக்கு வந்து சில வார்த்தைகளை சொல்லி அந்த இடம் இந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க, அதை தான் சொல்லி கொண்டு வருகின்றேன். ஆனால் எல்லா வார்த்தைகளுக்குமே அருள் உண்டு, எல்லா வார்த்தையிலுமே பொருள் உண்டு, எல்லா வார்த்தையிலுமே தோல்வி உண்டு, எல்லா வார்த்தையிலுமே வெற்றி உண்டு. முன்னேற்றம், ஏமாற்றம். முன்னேற்றத்துக்கு அடுத்து சொல்லுவது ஏமாற்றம். எப்படி தோல்வி வெற்றின்னு சொல்கிறாங்களோ அதுபோல தான் எல்லாமே ஜாதக பலன். ஜாதக பலன் என்பது வார்த்தடிப்பிலே உருவாக்கப்பட்டு வருகிறது. ஆனாலும் வந்து ஜாதகம் என்பது பலன் என்பது கேடயம். கேடயத்துடைய விதியின் 7, அதற்குரிய எண்கிடம் 2, 5, 2, 7 எல்லாம் கூட்டாக 16. அதோடைய விதி என்பது 7. கேடயம். கேடயத்துடைய விதியின் 7. 7ஆம் எழுத்து சொற்கள். கேடை என்பது 7ஆம் எழுத்து பலனாக வருகின்றது. ஆனாலும் அந்த 7ஆம் இடத்துல வந்து அந்த 7 குறிப்புக்கு 7ஆம் அதிபதியோ அதுக்குரிய வயசுகள் போக்குவரத்து இருந்து விட்டால் அவர்கள் கேடயமான ஒரு யோகம். அவர்கள் செய்தொழிலாலேயோ கல்வியாலேயோ பல நிறுவனங்களாலேயோ அவர்கள் வந்து கேடை என்ற பரிசை பெற்றுக்கொள்வார்கள். பெற்றுத்தரும் அந்த 7ஆம் இடம், அதாவது 7ஆம் இடத்துடைய விதியின் 7, கேடயத்துடைய விதியின் 7, அதற்குரிய எண்கிடம் 2, 5, 2, 7 இதெல்லாம் கூட்டாக 16. அதோடைய விதி என்பது 7. அடுத்ததாக வந்து கோட்பாடு. கோட்பாடு அதனுடைய விதி என்பது 4, அதற்குரிய எண்கிடம் 6, 2, 7, 7 இதெல்லாம் கூட்டாக 22. அதோடைய விதி என்பது 4. கோட்பாடு. கோட்பாட்டுடைய விதியின் 4. கோட்பாடு ஆனால் ஒவ்வொரு பட்ஜெட்டு பிரகாரம் அல்லது ஏதோ ஒரு தமிழ் புத்தக பிரகாரம் இதெல்லாம் கோட்பாடு. இன்னும் நிறையா வார்த்தைகள் ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கோட்பாடுகள் அமையும். ஆனால் கோட்பாடு என்பது 4ஆம் இடம் என்பது பல சிக்கல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய இடம் தான் அது. ஆனால் அது சோதிக்கும். அப்போ கோட்பாட்டுடைய விதியின் 4. சண்டைக்காரனுக்கு வந்து விதியின் 5. அப்போ சண்டைக்காரனுக்கு வந்து 6 எழுத்து, அதுக்குரிய எண்கிடம் 3, 3, 9, 8, 3, 6 எல்லாம் கூட்டாக்க 32. அதோடைய விதி என்பது 5. அப்போ சண்டைக்காரனுக்கு வந்து விதியின் 5. 5ஆம் இடத்தில் வந்து அஷ்டமாதிபதிகள், விரையாதிபதிகள் இப்படிப்பட்டவர்கள் வந்து அந்த 5ஆம் இடத்தை அமர்ந்து விட்டால் அவருக்கு வந்து சண்டைக்காரன் சண்டையும் வரும், சண்டையும் பிடிப்பான் 5ஆம் அதிபதி. அப்போ அந்த 5ஆம் அதிபதி வந்து வேறு ஒரு இடத்தில் போய் அமர்ந்து விட்டாலும், விரைய சண்டை இருந்து விட்டாலும், பலன் இல்லாத இடத்துல அமர்ந்து விட்டாலும் அவர் சண்டை அதை பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. சண்டையும் வரும், சண்டையும் பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. தீராத சண்டை. சண்டைக்காருடைய விதியின் 7. அடுத்ததாக வந்து மனிதன் வந்து வார்த்தையில் வந்து மயிறு புத்தின்லாம் சொல்லணும். என்னடா சொல்கிற மயிறு புத்தி, என்ன மயிறு புத்தி உனக்கு இருக்குது அப்படின்பாங்க. அந்த மயிறு புத்திக்கு வந்து விதியின் 1. அதற்குரிய எண்கிடம் 1, 3, 1, 2, 4, 8 எல்லாம் கூட்டாக 19. அதோடைய விதி என்பது 1. அப்போ மயிறு புத்தியோட விதியின் 1. அதுக்கு பேர் வந்து சரியில்லாமல் பேர். அது அவன் சரியில்லை அப்படிங்கிற அர்த்தம் தான். அடுத்ததாக வந்து கெட்ட புத்தியோட விதி என்கிறது 7. அப்போ கெட்ட புத்திக்கு வந்து 4, 2, 5, 2, 4, 8 இதெல்லாம் கூட்டாகி 25. அதனுடைய விதி என்பது 7. கெட்ட புத்திங்கிறது திருடு, களவு, வழிபறி, கொள்ளை, கொலை செய்கிறது, இதெல்லாம் கெட்ட புத்தி. அடுத்த வந்து குறை சொல்லிகிட்டே இருக்குது, அதெல்லாம் கெட்ட புத்தி. அதனால் வந்து கெட்ட புத்தியோட விதியின் 7. 7ஆம் இடத்துல வந்து 7ஆம் அதிபதி புத்தியினால் அது நடக்கிறது, 7ஆம் திசையால் நடக்கிறது, அதான் கெட்ட புத்தியோட விதியின் 7. அடுத்ததாக வந்து கொம்புக்கு வந்து விதியின் 1. அதுக்குரிய எண்கிடம் 3, 7, 2 அதெல்லாம் கூட்டாக 1. விதியின் 1. ஆனால் கொம்போட விதியின் 1. கொம்புக்கு வந்து 3 எழுத்து, அதுக்குரிய எண்கிடம் 3, 7, 2 அதெல்லாம் கூட்டாக்க 10. அதோடைய விதி என்பது 1. அப்போது கொம்போட விதியின் 7. கொம்புங்கிறது கிரகத்துக்கு ஒரு கொம்பு இருக்குது. ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒரு கொம்பு இருக்குது, 2 கொம்பு இருக்குது, 3 கொம்பு இருக்குது. இப்போல்லாம் கிரகப்படியே கொம்புகள் உண்டு. மனிதனுக்கு கொம்பே இல்லை. ஆனாலும் வந்து கொம்பு இல்லாத அது கொம்பு அப்படிங்கிறது. கொம்போட விதியின் 1. அடுத்ததாக படுக்கைக்கு 4 எழுத்து, அதற்குரிய விதி என்கிறது 1. அப்போ படுக்கையோட விதியின் 1. படுக்கைக்கு என்கிறதும் 9, 7, 7, 5 இதெல்லாம் கூட்டாகி 28. அதோடைய விதி என்பது 1. அப்போது படுக்கை எல்லாத்துக்கும் படுக்கை தேவைப்படுது. படுத்து தூங்குறது படுக்கை தேவைப்படுது. தரையிலையும் படுத்து தூங்கலாம், கட்டிலையும் படுத்து தூங்கலாம், பெட்டிலையும் படுத்து தூங்கலாம், தரையிலையும் படுத்து தூங்கலாம், ஏன்னா காம்பவுண்ட் சோத்துலையும் தூங்கலாம்,
கட்டையும் தூங்கலாம், எப்படியாலும் தூங்கலாம். ஆனால் படுக்கை மன்னர் குடி படு வச்சாலும் அதுவும் ஒரு படுக்கை தான். ஆனால் படுக்கையோட விதிங்கிறது ஒன்று. அந்த படுக்கை இடத்துல வந்து நல்ல கிரகங்கள் இருந்து விட்டாக அவங்களுக்கு வந்து சுகமான கனவுக்கு சுகமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் படுக்கையோட விதியின் ஒன்று. அடுத்ததாக வந்து தூங்கு மூஞ்சிக்கு வந்து 6 எடுத்து அதற்குரிய விதிங்கிறது 6, அதுக்குரிய எண்கிறது 7, 8, 3, 1, 1, 4 எல்லாம் கூட்டம் 24. அதோடைய விதி என்பது 6. அப்போ தூங்கு மூஞ்சி 6ஆம் இடம். 6ஆம் திசையோ 6ஆம் புத்தியோ அப்படி நடந்துவிட்டு அவர்களுக்கு வந்து தூக்கத்தையும் ஏற்படுத்தும். கும்பகர்ணம் போல் தூக்கத்தையே ஏற்படுத்தும். அதான் தூங்குறது கூட ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்திங்கிறது நம்பர் தான் 6ஆம் இடம் தான், 6ஆவது விதியின். அப்போ தூங்கு மூஞ்சியோட விதியின் 6, 6ஆம் இடத்த பலன் வருகிறது. அதனால் ஜாதக பலன் என்பது ஒரு வார்த்தை அடிப்படையிலே வருகின்றது. அதனால் இந்த எண்கள் தான் இது தனிப்பட்ட முறை நான் உருவாக்கப்பட்டாலும் இது தமிழுக்கு ஒரு நேரத்தில் வந்து செயல்படும். என்னுடைய வீடியோக்கள், ஃபேஸ்புக்கு எல்லாமே இயக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் நான் செஞ்சுக்கிட்டு வரேன். அதனால் வந்து ஜாதக பலங்கிறது அனைத்திலும் உண்மை. காரக ஜோதிடம், அரியலூர் திருஞான சம்பந்த ஜோதிடர். நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம்.